இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. திமுக மீதான நேரடி தாக்குதலை வந்து விஜய் தொடங்கி விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ மாநில அரசை விமர்சிப்பது அப்படிங்கிறது அவருடைய இயல்பாக இருக்கிறது, எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையில்ங்கிறப்ப மத்திய அரசின் மீது அவருக்கு என்ன விதமான விமர்சனங்கள் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியம். மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விழா, அதுவும் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு பரிசளிப்பு நடத்துகிறப்ப இன்னைக்கு பட்டியலியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட்டை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? விஜய்க்கு ஒருத்தர் வந்து ஓட்டு போட போகிறாருன்னா விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, எனக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னு தான் ஓட்டு போட போகிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில் விஜயோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, இது வரைக்குமே சொல்லலை. தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாரு. அன்றாட மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் எந்த கருத்துமே சொல்லாமல் தமிழக வாழ்த்துக் கழகமாக மட்டும்தான் அந்த கட்சி நடத்திட்டு இருக்கீங்கிற விமர்சனம் இருக்குது. அப்போ நீங்கள் யாருமே நல்ல தலைவர்னா, நீங்கள் ஒரு நல்ல தலைவர்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, உங்களுடைய அரசியல் செயல்பாடு என்ன? இப்போ அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு இணக்கம் ஏற்படுறதா இல்லை ஏற்பட்டிருக்கதா தெரியுதா? எம்ஜிஆர் வந்து குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், அப்படி ஒரு இமேஜ் தான் அவர் வச்சுருந்தார். அதைத்தான் விரும்பவும் செஞ்சார். ஆனால் விஜய் படத்தில் அப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே முதலே சொன்னது மாதிரி கடைசி படம் வரைக்குமே அவர் வந்து குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது எல்லாமே இயல்பாக இருக்கக்கூடிய சூழலில். அப்போ சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் பாஜகவே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணாமலையான ஒரு ஆளான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி அண்ணாமலை வந்து தன்னோட ஸ்டெபிலிட்டியை ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ விஜயும் வந்து அப்படி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப காசியஸாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளாக தான் நான் கேட்பேன். அண்ணாமலை என்னத்தை நிரூபிச்சிருக்காரு? வந்து டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு, ஒரு 4 யூடியூப் சேனலில் வந்து அவரை வச்சு ஒரு டிபேட் நடத்துகிறாங்க. அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை பெரிய ஆள்லாம் கிடையாது. வந்து அண்ணாமலை இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நானே சொல்லுவேன். சீமான் வந்து வெளிப்படையாக விஜயோட கூட்டணி வச்சா சந்தோஷம்னு பேசுறாரு. ஆனால் விஜய் வந்து அதை பற்றி எந்த வார்த்தையும் வந்து உதிர்க்காமல் இருக்கார். ராமேஸ்வரம் மீனவர் உண்ணாவிரத்துக்கு போனார், அனிதா வீட்டுக்கு போனார், இந்த மாதிரி 1-2 நிகழ்வுகளை சொல்வார்களே தவிர அவர் தீவிரமாக எந்த ஒரு கருத்தையுமே சொன்னதில்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் தீவிரமாக வந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய நீங்கள் எந்த அடிப்படையில் விஜயோட கூட்டணி வைக்கிறீங்க? பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி வரவே வராத விஜய் வந்து 15% வந்து வாக்கு வங்கி வாங்குவார். இதுக்காக திமுக பயப்படுதா, அதிமுக பயப்படுதுன்னா வந்து வாக்கே வாங்காதவருக்கு பற்றி பயப்படுவாங்களா இல்லையாங்க நம்ம எப்படி முடிவு சொல்ல முடியும்? ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கண் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களும் அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் வந்து விஜயும் அதே கருத்தை வந்து எதிரொலிக்கிறாரு. இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு, ஒரு தந்தையாகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் எனக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. தன்னோட கட்சியோட கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து இதை விஜய் குறிப்பிட்டார். திமுக மீதான நேரடி தாக்குதலை வந்து விஜய் தொடங்கி விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து திமுக தான் ஆளுங்கட்சி, இன்னொரு வலிமை வாய்ந்த கட்சி. அப்படிங்கிறதுனால அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருமே எதிர்க்கட்சியாக திமுகவைத்தான் கருதுவார்கள். அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்று தான். இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் அதிமுக, பிஜேபி, பாமக, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருக்குமே திமுக தான் பொது எதிரி. அந்த அடிப்படையில் பார்த்தா புதுசாக கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய விஜயுமே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை தான் எதிரி கட்சியாக அவர் பார்ப்பதுங்கிறது ஒரு இயல்பு தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ மாநில அரசை விமர்சிப்பது அப்படிங்கிறது அவருடைய இயல்பாக இருக்கிறது, எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையில்ங்கிறப்ப மத்திய அரசின் மீது அவருக்கு என்ன விதமான விமர்சனங்கள் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியம். நான் அந்த விழாவிலேயே பார்த்தோம்னு சொன்னால் இந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறார். அதுலேயுமே பெரிய காட்டமான விமர்சனங்கள்லாம் அவர் வைக்கல. போகிற போக்கில் அதை பற்றி பேசிட்டு போகிறாரு. மாணவர்களுக்கான அறிவுரை அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. அதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று என்னென்னா வந்து ஒரு குடிக்கு எதிரான அல்லது போதைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப அவருடைய திரைப்படங்கள் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. லியோ உட்பட. ஆமாம், லியோ உட்பட மட்டும் இல்லை, இப்போ வரப்போகிற GO8லையுமே அந்த பாட்டில் சாமியானை ஓப்பன் பண்ணவா அப்படின்னு தான் வருது. ஒரு திரைப்படத்தில் வந்து எப்பயுமே நல்ல கருத்துக்கள் தான் சொல்லணுமா, அந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப அதை பிரதிபலிக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து ஒரு கதாபாத்திரத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படி தான் இருக்குதுன்னா அப்படி தான் வசனங்களோ பாடல்களோ வைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் விஜய் வந்து பார்க்குறப்ப வந்து விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றார். அப்படிங்கிறப்ப எந்த மூலதனமாக கொண்டு இந்த அரசியல் நடத்த போகிறாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் இமேஜ், அதைத்தான் மூலதனமாக கொண்டு அவர் அரசியலை நடத்த போகிறார். விஜய்க்கு ஒருத்தர் வந்து ஓட்டு போட போகிறாருன்னா விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, எனக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னு தான் ஓட்டு போட போகிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில் விஜயோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, இது வரைக்குமே சொல்லலை. அப்போ விஜயோட கொள்கையை பார்த்தோ அல்லது அவருடைய அரசியல் நிலைப்பாடை பார்த்தோ ஒருத்தர் வந்து ஓட்டு போடாதப்ப அவரோட மாசு ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும்தான் ஓட்டு போட போகிறாங்க. விஜயுமே தன்னோட மாஸ் இமேஜை தான் மூலதனமாக வச்சு அரசியலுக்கு வராங்கிறப்ப அப்போ வந்து நீங்கள் திரைப்படத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருவது ஒரு இயல்பான ஒரு நியாயமான கேள்வி அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து அதுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு மாநாடு போட்டு பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு
அதான் இல்லை மாநாடு போட்டு அவர் பதில் சொல்வது இருக்கணும், இல்லை இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு அவர் சேர்த்து பதில் சொன்னார்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கள்ளச்சாராயங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஒரு விமர்சனங்கள் முன்வைப்பது சரி. அதனால் அதே நேரத்தில் கள்ளச்சாரம் எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும், இந்தியா முழுக்க இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருப்பது நீட் முறைகேடுகள் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி கேரளா சட்டசபையில் தீர்மானம் போடப்படுகிறது, மேற்குவங்க முதல்வர் பேசுகிறார், பிஜேபியுடைய கூட்டம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசு, அந்த மகாராஷ்டிரா அரசுடைய கல்வி அமைச்சரே வந்து நீட் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டு எடுக்கிறார். நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் பெரிய அமளியை நடத்தியிருக்கிறார்கள். அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விழா, அதுவும் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒரு பரிசளிப்பு நடத்துகிறப்ப இன்றைக்கி பட்டியலியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட்டை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அப்படிங்கிற கேள்வியுமே வருகிறது. அப்போ உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை விஜய்க்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதோட நோக்கமும் திமுக எதிர்ப்பு தானே? அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் இல்லைன்னா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின், அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவர் ஒரு தலைவர். அப்படின்னா தலைவர்கள் இல்லைன்னா யாருமே நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறதான் அவருடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் 2016 இருந்தே எடுத்துக்கிட்டோம்னா வந்து இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக பிரச்சாரம் முன்னெடுத்தப்படுகிறது. 2016 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே தனித்தனியாக நிற்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக, அந்த பக்கம் பார்த்தா பாமக தனியாக நிற்குது, நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்குது, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகி நிற்கிறாங்க. அவங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாங்கள் தான் மாற்று அப்படிங்கிறாங்க. அப்போ திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி அப்படிங்கிறதான் இவங்களுடைய எல்லாருடைய ஒரு முழக்கமாக இருந்தது. மக்கள் நல கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி எல்லாமே. ஆனால் மக்கள் அதை ஏற்கவில்லை. அந்த தேர்தலில் வந்து அதிமுக தான் வாக்களித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஜெயலலிதா மரணமடைந்து விட்டார், அதுக்கப்புறம் கலைஞர் மரணமடைந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது, அதை யார் நிரப்ப போகிறாங்க? அப்புறம் ரஜினியிலேருந்து எல்லாருமே அதை சொன்னாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எந்த வெற்றிடமுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தோம்னா ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடைபெற்ற எல்லா தேர்தல்களுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே. அப்படி இருக்கக்கூடிய சூழலை இதை நீங்கள் எப்படி வெற்றிடம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இங்கே எப்படி எதுக்கு மாற்று தேவைன்னு மக்கள் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது. பெருவாரியான மக்கள் நினைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் நல்ல தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல தலைவர் என்பதற்கான இலக்கணம் என்ன வச்சுருக்காரு விஜய்? அது எந்த அடிப்படையில் நல்ல தலைவர் இல்லைன்னு சொல்கிறாரு? அப்போ விஜய் தான் நல்ல தலைவர் அப்படின்னா அந்த நல்ல தலைவருக்கான இலக்கணத்தெல்லாம் அவர் நிறைவேற்றிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ வந்து அடிப்படையில் என்ன கேள்வி இருக்குதுன்னா, நீங்கள் வேறு யாரும் நல்ல தலைவர் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல தலைவர்னா நீங்கள் என்ன, உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகிருச்சு. எனக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் போட்டியிடல, சரி, நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சிருச்சு. அன்றாட மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? இதுக்கு வந்து நீங்கள் எந்த கருத்துமே சொல்லாமல் தமிழக வாழ்த்துக் கழகமாக மட்டும்தான் அந்த கட்சி நடத்திட்டு இருக்கீங்கிற விமர்சனம் இருக்குது. அப்போ நீங்கள் யாருமே நல்ல தலைவர்னா, நீங்கள் ஒரு நல்ல தலைவர்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, உங்களுடைய அரசியல் செயல்பாடு என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கருத்தில் அடித்தளம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? அதுக்கு வந்து அவங்க பதில் சொன்னால் மட்டும்தான் அதுக்கான விமர்சனங்கள் வைக்க முடியும். சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் நோ டு டெம்பரரி ப்ளஸ்ன்றாரு. அதிமுக வந்து என்ன சொல்லுதுன்னா சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் நோ டு டிஎம்கேன்னு. ஸோ ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட பொருந்தி போகுது அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்து விஜய் வர்றாரு. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட வள்ளல் மாதிரி வந்து விஜயை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. எம்ஜிஆரையும் விஜயும் ஒன்றா பார்க்குறாங்க. செல்லூர் ராஜாவும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒப்பிடுறாரு. ஸோ வந்து இப்போ அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு இணக்கம் ஏற்படுறதா இல்லை ஏற்பட்டிருக்கதா தெரியுதா? இல்லை, நான் அந்த இது கூட சே நோ டு ட்ரக்ஸ் வச்சு கூட நான் ஒரு ஃபேஸ்புக்கில் கூட பதிவு போட்டிருந்தேன். இவர் ஒரு விரல் புரட்சி அப்படின்னு பாட்டு பாடினார்னா அதை எடுத்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு அதிமுக சொன்னது எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அவங்க சொன்ன சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறத விஜய் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருக்குமான ரோல் மாடலாகவுமே எம்ஜிஆர் தான் இருக்கிறார். கமலஹாசனுமே கூட எம்ஜிஆர் தான் தன்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்கிறத பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்ற ஒரே ஒருவர் வந்து எம்ஜிஆர் தான். சிவாஜி கணேசனுக்கு ஃபெயிலியர் நடந்தது, பாக்கியராஜுக்கு நடந்தது, டி ராஜேந்தருக்கு நடந்தது, தொடர்ச்சியாகவே வந்து சரத்குமார்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து தோல்வி அடைந்த நடிகர்களாக தான் இருக்காங்க. அரசியலில் வந்து அவங்க வெற்றி பெறவே இல்லை. வெற்றி பெற்ற ஒரே நடிகராக எம்ஜிஆர் இருக்கிறாங்கனால எம்ஜிஆர் எல்லாருமே ரோல் மாடலாக எடுத்துக்கணுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் விஜயுமே அதை எடுத்துக்கிறாருன்னு பார்க்கலாம். ஆனால் இதில் 2 விஷயத்தை நம்ம அடிப்படையாக பார்க்கணும். ஒன்று வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு சுயம்புவாக வந்து உடனே கட்சி ஆரம்பிக்கல. அவர் திமுகங்கிற ஒரு கட்சியில் இயக்கத்தில் இருக்கிறார். அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் பற்றிலாம் தன்னுடைய படங்களில் பேசுகிறார். அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் ஒரு வலதுகரமாக அவர் இருக்கிறார். அதற்கு பிறகு கலைஞருக்கு அவர்களிடம் முரண்பாடு வர்றப்போ தான் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு பேஸ் ஒர்க்குங்கிறது ஒன்று ஏற்கனவே இருந்திருக்கிறது. விஜய்க்கு அப்படி எதுவுமே இல்லை. விஜய் நேரடியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வருகிறார். இதுக்கு முன்னால் அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவர் பெரிய பெரிய அரசியல் பிரச்சனைகளப்போ என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான
முன் அனுபவமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் இடையில் இது ஒரு மிகப்பெரிய இடைவெளியாக இருக்குது. சே நோ டு ட்ரக்ஸே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் தன்னுடைய படங்களை வைத்திருந்த இமேஜே வேறு. எம்ஜிஆருடைய படங்களில் வந்து எம்ஜிஆர் வந்து குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், அப்படி ஒரு இமேஜ் தான் அவர் வச்சுருந்தார். அதைத்தான் விரும்பவும் செஞ்சார். ஆனால் விஜய் படத்தில் அப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே முதலே சொன்னது மாதிரி கடைசி படம் வரைக்குமே அவர் வந்து குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது எல்லாமே இயல்பாக இருக்கக்கூடிய சூழலில் அப்போ சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அவர்னா சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ் அப்படிங்கிற. டெம்பரரி ப்ளஷர்ஸ்னால் என்ன? சினிமா கூட ஒரு டெம்பரரி ப்ளஷர் தான். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் படம் பார்க்குறோம், படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அதை நம்ம வேறு ஒரு வாழ்க்கைக்கு போயிடறோம். அதுவே ஒரு டெம்பரரி ப்ளஷர். அந்த டெம்பரரி ப்ளஷரை வச்சு தான் அந்த இமேஜை வந்து மூலதனமாக வச்சு தான் நீங்கள் அரசியலுக்கு வரீங்கிறப்ப இதுலேயே வந்து அவருடைய இந்த நிலைப்பாட்டிலேயே இல்லை இந்த முழக்கத்திலேயே நிறைய பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு புறம் வந்து சீமான் வந்து வெளிப்படையாக விஜயோட கூட்டணி வச்சா சந்தோஷம்னு பேசுறாரு. ஆனால் விஜய் வந்து அதை பற்றி எந்த வார்த்தையும் வந்து உதிர்க்காமல் இருக்கார். மறைமுகமாக ஏதாவது டீலிங் நடக்குதா? சீமானும் விஜயும் பேசிக்கிறாங்களா? லாங் டிரைவ்லாம் போகிறதா சொல்கிறாங்க. என்ன நடக்குது உள்ள? இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீமான் தான் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அது தொடர்பாக நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் அல்லது வதந்திகளோ இது எல்லாத்தையும் வந்து நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து தான் வெளியாகிறது தவிர அவங்க விஜயோ அல்லது புஷி ஆனந்தோ அவங்க தரப்புலேருந்து எதுவுமே வந்தது மாதிரி தெரியலை. என்னுடைய ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய அனுமானம் என்னென்னா விஜய் கண்டிப்பாக முதல் தேர்தலை தனியாகத்தான் சந்திப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எப்படி விஜயகாந்தும் கமலஹாசனும் தனியாக சந்தித்தாங்களோ அது மாதிரி விஜய் முதலாக வரப்போ அரசியல் தேர்தலை தனியாக தான் சந்திப்பார். ஏன்னா வந்து முதல்ல வந்து அவர் தேர்தலை சந்திக்கிறப்ப தன்னுடைய சொந்த பலம் என்ன, நமக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அவர் கண்டிப்பாக தனியாகத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. 2வது தேர்தல் 3வது தேர்தல் அவர் கூட்டணி வைக்கலாம். ஆனால் முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாகத்தான் சந்திக்க வேண்டும், சந்திக்கணும். அதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு அரசியல் பார்வையாளராக என்னுடைய கருத்துமே அதுதான். அப்படி தான் விஜயுமே வருவார்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து சீமானும் விஜயும் சேர்ந்து கூட்டணி வச்சு ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி விட்டார்கள்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ 8% வாக்குகளை இவங்க வாங்கியிருக்கிறாங்க. வந்து இப்போ வந்து ஒரு 10% வாக்கு வாங்கிடுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். வந்து அப்போ சீமான் தான் அதை கிளைம் பண்ணுவார். என்னோட வாக்கு தான் அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணார். அப்போ விஜய் இதில் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு எப்படி கிளைம் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கு அவர் கண்டிப்பாக வந்து தனியாகத்தான் தேர்தலை சந்திப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சீமானை பொறுத்தவரையும் அவர் தான் வந்து தம்பியோட தான் கூட்டணி, தம்பியோட தான் நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இன்றைக்கி வந்து சீமானுடைய அரசியலை நான் தொடர்ச்சியாக கவனித்த வரைக்கும் அவருடைய கொள்கைகள் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதில் மிக முக்கியமாக இந்த தேர்தல் அரசியலில் வந்து பங்கெடுத்த இயக்கமாக இருக்கிற காலகட்டத்தில் நான் எப்படி அதை ஒரு விமர்சனமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகள் சரி தப்பு நமக்கு விமர்சனம் இருக்குது இல்லைங்கிறது வேற. பட் அவங்க தொடர்ச்சியாக ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இயக்கமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிறது தங்களுடைய கொள்கைகளை ஒரு சட்டமாக ஒரு அரசாணையாக ஒரு திட்டமாக கொண்டு வருவது தான். அப்போ நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீங்கள் இடம் பெறணும். நீங்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறது மட்டும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் கூட்டணி வைத்து தான் ஆக முடியுங்கிற சூழல் தான் இன்றைக்கி இருக்கிறது. கவுன்சிலர் விட்டுருங்க, வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இந்த மாதிரி ஆகுவதற்கு நீங்கள் ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற அவசியம் தான் பெரிய கட்சிகளுக்கு இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் கூட்டணியை வந்து ஒரு தவிர்த்து தான் வந்திருக்காரப்பா சீமான். அப்போ நீங்கள் இது வரைக்கும் சொல்லக்கூடிய கொள்கைகளை திட்டங்களை நீங்கள் வந்து அரசதிகாரத்துக்கு போய் அமர்ந்து அல்லது அரசதிகாரத்தில் பங்கு பெற்று இதெல்லாம் நிறைவேற்றணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இல்லையா? சும்மா பொழுதுபோக்கு தான் கட்சி நடத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு இது வரைக்கும் கட்சியோட என்ன கொண்டு வைக்க முடியும்? விஜய்னா ஓகே, தம்பி ஓகே அப்படின்றது இல்லை. அதுதான் சொல்ல வரேன். விஜய் ஊழல் கட்சியா இல்லையாங்கிறது விஜய் இன்னும் கட்சிக்குள்ளே அரசுக்குள்ளே வந்தால் தானே அது தெரிய வரும். வந்து இல்லை நான் சொல்கிறேன், இப்போ கூட்டணி அப்படிங்கிறது, இப்போ கூட்டணி ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுனா அது 100% அவங்க கொள்கைகளோட பொருந்தி போயெல்லாம் அவங்க கூட்டணி வைக்கிறது இல்லை. ஒரு இணக்கமான ஒரு உடன்பாடோடு தான் அவங்க வச்சுக்கிறாங்க. வந்து சரி, அப்படி பார்த்தா உங்களுக்கு இடதுசாரிகளுடையோ அல்லது தலித்து விடுதலை சிறுத்தைகளோட இவருக்கு வந்து ஒரு சாதகமான பார்வை தானே இருக்குது. அப்படியான ஒரு கூட்டணியுமே அவர் முயற்சிக்கவே இல்லை. வந்து இல்லை, இது வரைக்கும் அவர் கூட்டணி பற்றியே பேசலை. இப்போ தான் ஒரு கூட்டணி அந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறதா தெரியும். இப்போ தான் அதை பற்றி பேசுகிறார். அப்போ வந்து அடிப்படையில் என்ன கேள்வி வருதுன்னா, வந்து இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, தமிழ் தேசியம் அது இதெல்லாம் சுற்றுச்சூழல் இதெல்லாம் பேசிட்டீங்களா? இதோட நீங்கள் விஜயோட வைக்கிறீங்கிறப்ப விஜய்க்கு என்ன ஐடியாலஜி இருக்குது? எந்த அடிப்படையில் நீங்கள் விஜயோட கூட்டணி வைக்கிறீங்கிறீங்க? விஜய் ஏதாவது தமிழ் தேசியம் பேசியிருக்காரா, ஏழு ஆதரவு பேசியிருக்காரா, சுற்றுச்சூழல் பற்றி பேசியிருக்காரா? இது வரைக்கும் ஒன்றுமே பேசலை. அவர் வந்து அதிகபட்சம் பேசுனது அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்க. இப்போ வந்து இந்த சே நோ டு ட்ரக்ஸு, கள்ளச்சாராயம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி வேறு ஒன்றுமே சொல்ல. அம்பேத்கர் பெரியார் படிங்க அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு முரண்பாடு இருக்கிறத.
நீங்கள் வந்து பெரியாரையே தமிழர் அப்படின்னு ஏற்றுக்கிறது கிடையாது. அம்பேத்கரை வந்து ஒரு மராத்தியர், அவர் எதுக்கு நாங்கள் தலைவராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவர் அம்பேத்கர் பெரியார் படிங்கிறார். வந்து அது வந்து முழுமையாக அவர் முதல்ல படித்தாரான்னு தெரியாது. விஜய் இது படிச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரில. அவர் பொதுவாக சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் விஜயோட வந்து கூட்டணி வைப்பது? இப்போ நீங்கள் மற்ற எந்த கட்சிக்குமே கொள்கை இல்லாமல் கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கொள்கை இருக்குதுன்னா எந்த அடிப்படையில் விஜயோட கூட்டணி வைக்கிறீங்க? அந்த பொது புள்ளி என்ன அப்படிங்கிறதுக்கு எந்த பதிலுமே இல்லையே. நானும் விஜயும் சேரக்கூடாதுன்னு தான் இது போன்ற வாதங்களை சொல்றாங்க. உதயநிதியோட அரசியல் வாழ்க்கைக்கு எங்களால் ஆபத்து வந்துரும்னு திமுக அஞ்சுது அப்படின்ட்டார் சீமா. இல்லை, அது ஆபத்து வருது இல்லை அப்படிங்கிறது அது அடுத்த கட்டம் வச்சுக்கோங்க. வந்து இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். விஜயோட நீங்கள் கூட்டணி சேர வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது இல்லையா? அந்த கொள்கைகளை என்னைக்காவது வந்து விஜய் பேசியிருக்கிறாரா? தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எத்தனையோ நடிகர்கள் வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் பாடல்களை தெரிவித்திருக்கிறார்கள். சத்யராஜா இருக்கட்டும், பிரகாஷ்ராஜா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும், எல்லா விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது சரி தப்புங்கிறதுலாம் வேற. ஈவன் கங்கனா ரணாவத்துக்கு கூட ஒரு கருத்து இருக்குது. அவங்க வலதுசாரி கருத்தை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட வலதுசாரி கருத்துடைய நடிகர்கள் இருக்கலாம். இப்போ சேகர் மாதிரி அவர்கள் அப்படி எந்த கருத்தையுமே விஜய் வந்து பெருசாக சொன்னதே கிடையாது. கேட்டால் வந்து ராமேஸ்வரம் மீனவர் உண்ணாவிரத்துக்கு போனார், அனிதா வீட்டுக்கு போனார், இந்த மாதிரி 1-2 நிகழ்வுகளை சொல்வார்களே தவிர அவர் தீவிரமாக எந்த ஒரு கருத்தையுமே சொன்னதில்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் தீவிரமாக வந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய நீங்கள் எந்த அடிப்படையில் விஜயோட கூட்டணி வைக்கிறீங்க? இங்கே திமுக அஞ்சுது, உதயநிதிக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்க இல்லைங்கிறத செகண்டரி. வந்து அது திமுக இது வரைக்கும் வெளிப்படையாக அவங்களை பற்றி பேசவே கிடையாது. வந்து சீமானுங்கிற பற்றியோ விஜயை பற்றி அவங்க பேசவே கிடையாது. வந்து அதில் ஒரு மறைமுக அச்சம் இருக்காதான் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது ஒரு பொருட்டே இல்லைன்னு கூட நினச்சிட்டு போகலாம்ல. வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு கூட அவங்க நினச்சிட்டு போயிடலாம்ல. அது அவங்க தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வந்து அந்த கேள்விக்கான பதில் அவங்க தான் சொல்லணும். நான் எதனால் கேட்குறேன்னா, விஜய் வந்து விசிகா நாம் தமிழர் வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் யாருக்கும் வாழ்த்து சொல்ல. மீன்வெயில் வந்து விஜயோட பிறந்த நாளுக்கு வந்து சீமான் வாழ்த்து சொல்கிறாரு, திருமாவளவன் வாழ்த்து சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்கிறார். ஆனால் திமுக தரப்பில் வாழ்த்து சொல்ல. உதயநிதி முதல்ல ரெட் ஜெயிண்ட் மூலமாக விஜய் வச்சு படம் பண்ணார், ஆனால் அவரும் வாழ்த்து சொல்ல. ஸோ இதில் ப்ராக்டிக்கலாக வந்து ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. திமுக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றது அப்படிங்கிறத வச்சு மட்டுமே நம்ம ஒரு குறைந்தபட்சம் அதை கூட சொல்லலை அப்படின்னா இல்லை, அது எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற வந்து விஜய் வந்து இப்போ ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு, பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் இது வரைக்கும் ஒரு நடிகர் தான், இன்றைக்கி வரைக்குமே அவர் நடிகர் தான். அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரே தவிர அரசியலியாக எந்த கருத்தோ செயல்பாடோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே வராத ஒருத்தருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சி நடத்திருந்த சரத்குமாருக்குமே அவங்க வாழ்த்து சொல்லலை, கருணாஸுக்கு வாழ்த்து சொல்லலை. அதெல்லாம் ஏன் கேட்கப்படும்? கடந்த காலங்களில் உதயநிதியும் விஜயும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. அது சினிமா துறையில் தானே. அரசியல் ரீதியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அரசியல் ரீதியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? எதிரியா பார்க்குறாங்களா திமுக அப்படின்னு? வாழ்த்து சொல்லலாம், வாழ்த்து சொல்லணுங்கிற இல்லை அவசியம் இல்லைன்னு கூட விஜயும் வாழ்த்து சொல்லலை, திமுகவும் வாழ்த்து சொல்லலை. அதான் விஜய் வாழ்த்து சொல்லலைங்கிறதுக்குள்ள ஒரு அரசியல் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து வேற யாருக்குமே சொல்லலை அப்படின்னா வந்து இதை நம்ம கடந்து போயிடலாம். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மாநில கட்சியோட அங்கீகாரம் பெற்றதுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சரி, சசிகலா வரைக்குமே அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரானதுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்கிறப்ப திமுகவை மட்டுமே அவர் தவிர்க்கிறாருங்கிறப்ப கண்டிப்பாக அதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அவர் தான் முதல்ல வந்து தன்னுடைய எதிரியாக திமுக ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இப்போ வரைக்கும் அவங்கள விஜயை பற்றி வந்து அவங்க பாசிட்டிவாக நெகட்டிவாக 2 இதுலையுமே பண்ணலை. அப்படி ஏதாவது ஒன்று இப்போ விஜய் மாதிரி ஒன்று அவாய்ட் பண்ணாங்க, மற்ற ஒரு விஷயத்தில் வந்து பாதி பண்ணிட்டு பாதி அவாய்ட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த ஒரு கேள்வி கேட்கலாம். அது எதுவுமே பண்ணல, பாசிட்டிவாவோ நெகட்டிவோ அதை பற்றியே வரல அப்படிங்கிறப்ப அதை ஒரு யூகமாக நம்ம ஒரு கேள்வி ஒரு காலத்தில் பாஜகவே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணாமலையான ஒரு ஆளான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி அண்ணாமலை வந்து தன்னோட ஸ்டெபிலிட்டி ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ விஜயும் வந்து அப்படி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப காசியஸாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளாக தான் நான் கேட்பேன். அண்ணாமலை என்னத்தை நிரூபிச்சிருக்காரு? வந்து என்ன நிரூபிச்சிருக்காரு? தொந்தரவா வச்சிருக்காருல திமுகக்கு. இல்லை, அது வந்து ஒரு நான்சென்ஸ் தாங்க. அது தெருவில் வந்து ஒருத்தர் குடிச்சிட்டு ஒரு தகராறு பண்ணுறாரு அப்படிங்கிறவர் வந்து அதை நீங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் பார்ப்பீங்க, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. வந்து அதை நீங்கள் வந்து ஒரு பெரிய சமூக போராட்டம் நினைப்பீங்களா? வந்து அவர் அவ்வளோ தப்பான தகவல்கள், தப்பான புள்ளி விவரங்கள் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு தவிர அதே மாதிரி வந்து ஒரு பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நாகரிகம் இல்லாமல் பத்திரிகையாளர் அவர் நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அல்லது கமலஹாசன் அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அபத்தமாகவும் அநாகரிகமாக தானே இருக்குது. வந்து அப்போ அண்ணாமலை ஒரு ஆளா அப்படின்றத இன்றைக்குமே கேட்பேன். அண்ணாமலை வந்து டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு, ஒரு 4 யூடியூப் சேனலில் வந்து அவரை வச்சு ஒரு டிபேட் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை பெரிய ஆள்லாம் கிடையாது. வந்து அண்ணாமலை இன்றைக்கு வரைக்குமே ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நானே சொல்லுவேன்.
சரி, இல்லை திமுக வந்து விஜய் அப்படி நினைக்குதான்னு கேட்குறேன். அண்ணாமலை மாதிரி விஜயும் நமக்கு ஒரு பிற்காலத்தில் வந்து ஒரு அண்ணாமலையாவது ஏதோ ஒன்று பேசுகிறாருங்க வந்து அவர் வந்து பேசுகிறப்ப தான் நீங்கள் அவர் அபத்தமாக பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியும். பேசவே பேசாத ஆள்கிட்ட என்ன சொல்ல முடியும்? விஜய் ஏதாவது பேசுனா வந்து நல்லா பேசியிருக்காரு இல்லை அபத்தமாக ஏதாவது பேசியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஒன்றுமே பண்ணலையே விஜய். விஜய் முதல்ல வரட்டும், வந்து தன்னோட கருத்து ஏதாவது சொல்லட்டும். சொன்னால் தானே அதுக்கு ஏதாவது யாராவது எதிர்வினை பண்ண முடியும். அதில் எதுவுமே பண்ணாத ஒரு விஜய்க்கு என்ன எதிர்வினை பண்ண முடியும்? வந்து 5 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடட்டுமான்னு பெர்மிஷன் கேட்டுக்காரு. அது தவிர வேற ஒன்றுமே பண்ணல. குறைந்தபட்சம் ஒரு 15% வாக்கு வங்கி இருக்குன்றாங்க. அது திமுகவுக்கு வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தாது, அல்ல திமுக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்படி சொல்றீங்க? அவருக்கு 15% வாக்கு வங்கி அவர் வரட்டும், வந்து தேர்தல் நின்று வந்து அதுக்கப்புறம் பெறட்டும். பெற்ற பிறகு தானே தெரியும். வந்து அப்படிதான் பாஜக வந்து 25%, 35% வரும், அதிமுக விட அதிகமாக வாக்கு சதவீதம் வரும்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நிரூபித்து விட்டது. அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக வரல அப்படிங்கிறத நிரூபிச்சிருச்சு. அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு இடத்துல கூட வந்து பிஜேபி வந்து முதலிடத்தில் இல்லை. என்ன மாதிரியான பில்டப்லாம் பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் கொடுத்தாங்க, அது எல்லாமே வந்து தலைகளாக கவிழ்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். வந்து விஜய் வரட்டும். விஜய் வந்து முதல் தேர்தல் அவர் தனியாக சந்திக்கட்டும். அவர் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கட்டும். அதற்கு பிறகு நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். வரவே வராத வந்து பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி வரவே வராத விஜய் வந்து 15% வந்து வாக்கு வங்கி வாங்குவார். இதுக்காக திமுக பயப்படுதா, அதிமுக பயப்படுதுன்னா வந்து வாக்கே வாங்காதவருக்கு பற்றி பயப்படுவாங்களா இல்லையாங்க நம்ம எப்படி முடிவு சொல்ல முடியும்? சரி, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து அதிமுக வந்து உண்ணாவிரதம் எடுக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மரணத்தை கண்டித்து அங்கே வந்து சீமான் வந்து ஆதரவு கொடுக்குறாரு. சீமான் கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் போய் வந்து எடப்பாடி சந்தித்து வாழ் சொல்கிறாங்க. மீன்வெயில் வந்து சீமான் வந்து நான் கடந்த காலங்களில் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் வாக்கு சேகரிச்சிருக்கேன், ஆதரவாக வந்திருக்கேன், எனக்கு இந்த ஒரு முறை வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த எல்லா புள்ளியும் வந்து ஒன்று சேர்ந்து 2026 நோக்கி நகருதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதிமுக, சீமான், விஜய். அதில் சீமானுடைய பேச்சுக்களில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் வந்து 2009 வந்து ஈழப்போர் முடிந்ததற்கு பிறகு திமுக மீதான கடுமையான விமர்சனங்களை வைத்து அவர் வந்து அதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார். அப்போ வந்து அவங்க தேர்தல் அரசியலுக்கு வரல. நாம் தமிழர் கட்சி 2010 அவங்க இது கட்சி ஆரம்பிக்கிறார். 2011 வந்து அவங்க போட்டியிடவே இல்லை. போட்டியிடாத சூழலில் தான் வந்து அவர் வந்து அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறார். திருப்பி நாடாளுமன்ற தேர்தலையுமே அதிமுகவை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். சீமான் மட்டும் இல்லை, அன்றைய காலகட்டத்தில் ஈவன் குளத்தூர் மணியான திராவிட விடுதலை கழகம் மாதிரியான அமைப்புகள் கூட ஈழப்பிரச்சனையை அடிப்படையாக வைத்து திமுகவுக்கு எதிராக அதிமுக வாக்கு கேட்டார்கள். திமுகங்கிறத தாண்டி காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் நடந்த ஒரு வரலாறு. அப்போ இவர் தேர்தல் அரசியல் பங்கெடுப்பதற்கு முன்பு அதிமுக அவர் ஆதரவு கேட்டார். இன்னைக்கு இவரும் தேர்தலில் இருக்காரு, அவங்களும் தேர்தல் அரசியலில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழல்ல ரெண்டையுமே கம்பேர் பண்ணாங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் புறக்கணிச்சிருச்சு. விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து புறக்கணிச்சிட்டாங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். அப்போ வந்து என்னன்னா அது மட்டும் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸை கடுமையாக எதிர்க்கிறோம், அவங்க தான் எங்களுடைய இனத்தை அழிச்சாங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு எம்பி பதவி நீக்கம் செய்யப்பட்டப்ப அதை நாங்கள் கண்டித்தோம், இதை நாங்கள் கண்டித்தோம், அதை கண்டித்தோம், இதை கண்டித்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வந்து கண்டித்து ஒரு கருத்தை பதிவு செய்வது என்பது வேறு. ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடலாம் அல்லது ஒரு அறிக்கை விடலாம். ஆனால் நீங்கள் வந்து நேரடியாக போய் ஆதரவு தெரிவிப்பதுங்க இது வரைக்கும் எந்த கட்சிக்குமே அவங்க பண்ணலை. விடுதலை சிறுத்தைகள் உட்பட விடுதலை சிறுத்தைகளோ அல்லது வேறு எந்த கட்சிக்குமே அவங்க போய் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கலாம். வேணா வந்து ஏதாவது ஒரு போகிற போக்கில் பத்திரிகைகள் கேள்வி கேட்டால் சீமான் அது சாதகமாக ஏதாவது அவர் கேட்டிராங்கன்னே ஆதரிச்சு கூட அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். அப்படி வந்து அதனால் வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்வதுங்கிறது வேறு. ஆனால் நேரடியாக போய் இதை ஆதரித்து ஒன்றும் அவர் இது வரைக்குமே பண்ணலை. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து திமுகவை கண்டித்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள்ங்கிறப்ப அவங்க இவர்கிட்ட ஆதரவே கேட்கலை. அவங்க ஒரு தனிப்பெரும் இயக்கம் அப்படிங்கிறதுக்காகத்தான். இன்னொன்று இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறன்னா தொடர்ச்சியாக 10 தேர்தல்களை தோல்வி விட்டு இருக்கிறார். 11ஆவதும் தோற்றக்கூடாதுங்கிறது தான் ஒரு விக்கிரவாண்டி தேர்தலையே வந்து புறக்கணித்தது. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே அதை வந்து ஒரு அரசியல் ஆயுதமாக அவர் பயன்படுத்தினார். உண்ணாவிரதம் இருக்கார். ஒரு எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையில் அவங்க எதெல்லாமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி கலாச்சார சம்பவத்தில் வந்து திமுக அரசை கண்டிக்கணும்னா இவங்க தனியாக உண்ணாவிரதம் இருக்கலாம். நாம் தமிழ் கட்சி உண்ணாவிரதம் இருக்கலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்படி தானே கடந்த காலத்தில் எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இப்போ போய் அதிமுக வந்து தேடி போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதிமுக மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க வந்து திராவிடத்தை வந்து ஒழிப்போம், திராவிட கட்சிகள் தான் வந்து எல்லாத்தையுமே அழித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுக ஆதரிக்கிறீங்க. அடுத்து வந்து விஜயகாந்த் ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்திருக்கிறார். இன்றைக்கி விஜயகாந்தோடைய பையன் விஜயபிரபாகரன் வந்து தோற்றது எனக்கு மனவலியை உண்டாக்குகிறது, விஜயகாந்த் என் மீது எனக்கு நன்மதிப்பு இருக்கிறது. என்ன நன்மதிப்பு இருக்குன்னு கடந்த காலத்தில் என்ன பேசியிருக்கீங்க? அவர் இப்போ விஜயகாந்த் பற்றி பேசிய பல பேச்சுக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப தரக்குறைவாகத்தான் அவர் பேசியிருக்கார். அவருடைய அரசியல் தத்துவம் என்பதே குணாவை முன்வைத்த திராவிடத்தால் இந்த அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் தான் தமிழ் பேசாத ஜாதிகள் எல்லாருமே வந்து தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜயகாந்தில் இருந்து எல்லாவற்றையுமே வைகோல் வந்து எல்லாரையுமே அவர் வந்து
புறக்கணித்திருக்கார். அப்போ இன்றைக்கி வந்து உங்களுடைய தேர்தல் அரசியலுக்காக எனக்கு வாக்குப்படுறதுக்காக விஜயகாந்தை புகழ்வது இதுதானே மோடி பண்ணார் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து. எம்ஜிஆர் நல்லவர், ஜெயலலிதா மிகவும் நல்லவர், விஜயகாந்த் மிக மிக நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் மோடி பேசுகிறார். அதே மாதிரியான ஒரு அரசியலுக்கு நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் தான். இப்போ மற்ற எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்களா, நாங்கள் தான் மாற்று, நான் வந்து தூய்மைவாதம் முன்வைத்திருக்கல, இப்போ வந்து நீங்களே அதை தானே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் வந்து சீமானுக்கு இன்றைக்கி உழக்கூடிய ஒரு வாக்குகளுடைய அடிப்படை என்பது ஒன்று அவருடைய கவர்ச்சிகரமான பேச்சுக்கு விழுவது, இன்னொன்று என்னென்னா வந்து அவங்க தனியாக நிற்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சரி தப்புங்கிறது அப்படி நினைக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளையுமே பாதிக்கும். அவர் நாளைக்கு கூட்டணி வைத்தாலும் சரி அல்லது இந்த மாதிரியான ஒரு ஆதரவு போக்களை எடுத்தாலுமே கூட அது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கை பாதிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, கொள்கையில் மாறுபடுறாங்கன்றது புரியுது. அவரோட வாக்கு சேரனா கூட கூட்டணியாக வர்றப்ப அது எப்படி இருக்கும்? இப்போ நான் சொல்கிற மாதிரி விசிகா, நாம் தமிழர், அதிமுக, விஜய் இது 4 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா கடந்த மக்களவைத் தேர்தலையே வந்து விசிகா அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு பெருசாக எதிர்பார்த்தாங்க. அதே போல் வந்து சீமான்ட்டையும் அதிமுக பேசினதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த 4 பேரும் ஒரு மையப்புள்ளியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து திருமாவளவன் வந்து கடந்த காலங்களில் வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தார். ஆனால் இப்போ வந்து நட்பு சக்தி நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறாரு. சீமானுக்கு இப்போ மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு புள்ளியில் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் இருக்கு. திருமாவளவன் பிறந்த நாளுக்கு வந்து விஜய் வாழ்த்து சொல்றாரு. திருமாவளவனும் வந்து சீமான் பயன்படுத்துற அதே வார்த்தை பயன்படுத்தி அன்பு இளவல் விஜய் அப்படின்றார். ஸோ இதெல்லாம் தொடர்பு படுத்தணுமா? படுத்தலாம். அவர் விஜயோட அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ அன்புக்கும் மதிப்புக்கும் வரீங்கன்னு சில பேருக்கு போட்டிருக்காரு, சில பேருக்கு பொத்தாம் பொதுவாக போட்டிருக்கிறாரு. கமலை கூட பின்னாடி அப்பெல்லாம் போட்டிருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் பல ஆண்டுகளாக பயணித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அவங்க தொடர்ச்சியாக பயணித்திருக்கிறார்கள். அவங்க வந்து நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாகவே வந்து வலியுறுத்திருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலினோட திருமாவளவன் தொடர்ச்சியாகவே ஒரு உறுதியான நட்போடு இருக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் வரைக்குமே. குறிப்பாக வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு அணிகளில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறனால தான் அவங்களுக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதும் உண்மைதான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து அவர் 1-2 பேட்டிகளை சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு மட்டுமே திமுக கூட்டணி விட்டு அவர் வெளியில் போயிடுவார் அப்படின்னு நான் நினைக்கல. விடுதலை சிறுத்தைகள், அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாமே 4 பேரும் சேருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வந்து அதிமுக முதல்ல நாம் தமிழர் கட்சியோடு சேர வேண்டும் அப்படின்னு எங்கேயுமே அவங்க முனைப்பு காட்டவே இல்லை. சீமானை கூட இப்போ தான் அந்த முனைப்பை காட்டுகிறார். அப்போ வந்து நான் முதலே சொன்னது மாதிரி இப்போ சீமானுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வருது, 8% வரைக்கும் வாங்கியிருக்கிறாருங்கிறத திமுக, அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் இல்லாமல் அவர் தனியாக நிற்கிறாரு, அதுக்கு மாற்று தான் சொல்லிக்கிறதுனால தான் அந்த வாக்கு விழுகிறது. நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாக்கு வந்து அடியாகும். வந்து அது நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலத்துக்கே நல்லது கிடையாது. இப்போ விஜயோட ஒரு கூட்டணி வச்சாலும் விஜய் முதல்ல கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி முதல் தேர்தலில் கண்டிப்பாக விஜய் வந்து கூட்டணி வைப்பதற்கான சாத்தியம் கிடையாது. தம்பி நானும் பேசிட்டு இருக்கோன்றாரு. அதுதான் விஜய் சீமான் தானே தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. தம்பி சொல்லணுமே, அதை வந்து அண்ணன் தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வந்து தம்பி சொல்லணும் இல்லையா? வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி வருவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அப்படி வந்தால் அது நிச்சயமாக ஒரு தவறான முடிவாகத்தான். அது யாரோட விஜய் கூட்டணி வைத்தாலும் நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லை, அவர் எந்த திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைத்தாலும் கூட அப்படி முதலாக அவர் வருவது அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்காது. அது ஒரு சரியான ஒரு வியூகமாக அது இருக்காது. முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனியாக சந்திப்பது என்பது தான் விஜய்க்கும் அவருடைய இயக்கத்துக்குமே நல்லது. அதனால் வந்து அதிமுக வந்து நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கான சாத்தியமோ அல்லது விஜய் வந்து முதல் தேர்தல் வைப்பதற்கான சாத்தியமும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் இப்போ இருக்கக்கூடிய சூழல் பார்க்குறப்ப கண்டிப்பாக உடனடியாக திமுக கூட்டணி விட்டு வெளியேறி அங்கே போவதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து இது வந்து வெளியில் இருந்து வரக்கூடிய ஒரு யூகங்கள் அந்த 4 பேர் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி. வந்து இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கூட கூப்பிட்டுக்கிட்டு அதிமுக, காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் அவங்க கூப்பிட்டு வேறு நேரடியாக வெளிப்படையாகவே அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் யாருமே போக தயாராக இல்லை. இன்னொன்று இன்றைக்கி அதிமுக வந்து முதல்ல தன்னுடைய பலத்தை அவங்க நிரூபிக்கணும். வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்றத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த அதிமுகலையும் பிளவு இருக்கிறது, வெளியில் ஓப்பனீஸ்வரம் இருக்கிறார், டிடிவி தினகரன் இருக்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் அவர் சால்வ் பண்ணாமல் அவரை நம்பி யார் இங்கே கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? திமுகன்ற பலம் பொருந்திய எதிர்க்கணும்னா இவங்கெல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து நாம் தமிழருக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பை ஏற்படுத்தும், விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் இழப்பை ஏற்படுத்தும், அது தவறான முடிவாக இருக்கும் அப்படின்றீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ திமுகவுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுக்கு எதிரியே கிடையாது. வந்து அவங்க இணக்கமாக அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன போகுது எதிரி?
விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக பொது எதிரி அதிமுகவுக்கு கிடையாது. பொது எதிரி, அதிமுகவுக்கு எதிரி, விஜய்க்கு பொது எதிரி, சீமானுக்கு பொது எதிரி அப்படி சொல்லலாம். பொது எதிரிங்கிறனால எல்லாருமே ஒன்றா சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பாஜகவுக்குமே திமுக தான் எதிரி. ஆனால் அதிமுக பாஜகவை சேர மாட்டோம், தனித்தனியாகத்தானே நிற்கிறாங்க வந்து. அதனால வந்து கண்டிப்பாக வந்து அப்படி உடனடியாக ஒரு மெகா கூட்டணியெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து வரக்கூடிய 2026 தேர்தலுங்கிறது 2016 எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். 2016 எப்படி வந்து மக்கள் நல கூட்டணி தனியாக இருந்தது, திமுக தனியாக இருந்தது, அதிமுக தனியாக, பாமக தனியாக, நாம் தமிழர் கட்சி இருந்ததோ அது மாதிரி பிஜேபி தனியாக நிற்கும், பிஜேபியோட கூட்டணி தனியாக இருக்கும், அதிமுக தனியாக இருக்கும், நாம் தமிழர் கட்சி தனியாக இருக்கும், விஜய் தனியாக இருப்பார், திமுக காங்கிரஸ் கூட்டணி தனியாக இருக்கும். இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வந்து. இதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படலாம் வந்து, ஏதாவது ஒரு கூட்டணி சேரலாம்னு வச்சுங்களேன் வந்து. அதை தாண்டி பெரிய அளவுலலாம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபி கூட்டணிக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ஒரு நாளைக்கு மனித குல எதிரின்றாங்களே பிஜேபி, மனித குல எதிரின்றாங்க பிஜேபி. அதான் அப்போ உடனடியாக அவங்க பிஜேபி கூட்டணிக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க வந்து. பாமகவோடையோ நாம் தமிழர் கட்சி சேரலாம், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சேஞ்சஸ் நடக்கலாமே தவிர. இதில் என்ன இன்னொரு சிக்கல்னா எல்லாருமே சிஎம் கேண்டிடேட்டு. அப்போ நீங்கள் கூட்டணி அமைச்சா யார் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பீங்க? நீங்கள் ஒன்றில் பிஜேபி கூட்டணி எடுத்துங்க வந்து. இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் தான் பாமக இருக்கிறாங்க. நாளை சரத்குமார் வேற இருக்கார். சரத்குமார் பிரதமர் பிஎம் கேண்டிடேட், அவர் அமெரிக்க பிஎம் கேண்டிடேட்னு கூட சொல்லலாம் வந்து. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா அல்லது அன்புமணி முதல்வர் வேட்பாளராங்கிற கேள்வி அந்த கூட்டணியில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளர், அவர் விட்டு தர தயாரிக்க மாட்டார். அப்போ நீங்கள் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா யார் முதல்வர் வேட்பாளர்? நீங்கள் சொல்கிறீங்களே விடுதலை சிறுத்தையில் விட்டுருங்க, திருமாவளவன் என்றைக்குமே தன்னை ஒரு முதல்வர் வேட்பாளர் சொன்னதே கிடையாது. அதிமுக, நாம் தமிழர் கட்சி, விஜய் 3 பேருமே சேர்றாங்கன்னு வச்சுக்கோமே வந்து. இதில் யார் உங்களுக்கு முதல்வர் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமியா, சீமானா, விஜயா? அங்கேயே பிரிஞ்சிருன்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக விஜய் தனி முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அவர் வந்து தேர்தலை சந்திப்பார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சியை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்கிறப்ப கண்டிப்பாக இன்னொருத்தருக்கெல்லாம் விட்டு தர மாட்டார். அதிமுக என்றைக்குமே, அதிமுகவும் திமுகவும் வந்து அவங்க தலைமையில் தான் கூட்டணி அமைந்திருக்கிறத தவிர அவங்க வேறு யாரையும் முதல்வர் வேட்பாளர் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, இனிமேல் அவங்க சொல்லவே மாட்டாங்க வந்து. சீமானும் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் போய் ஓட்டு கேட்டாருன்னா அது அவருக்கு தான் அசிங்கம். அது அப்புறம் எப்படி அவங்க கூட்டணி சேருவாங்க வந்து? நாம் தமிழர் கட்சியும் விஜயும் கூட்டணி சேர்ந்தால் கூட யார் முதல்வர் வேட்பாளர்? விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி சீமான் ஓட்டு கேட்பாரா? இல்லை, சீமான் தான் முதல்வர் பண்ணுறாங்க இவங்க நாம் தமிழரில். அது அவங்க விஜய் ஒத்துக்கணும். விஜய் எப்படி ஒத்துக்குவார்? சீமான் முதல்வர் வேட்பாளர் விஜய் எப்படி ஒத்துக்குவார்? சரி, இந்த மையப்புள்ளியில் ஒன்று சேர வாய்ப்பு இல்லை, மறுபடியும் திமுகவுக்கு சாதகமான முடிவாக தான் முடியும்ன்றீங்க. திமுக சாதகமாக இருக்குது இல்லைங்கிறது தேர்தல் முடிவுகள் நிரூபிக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் நான் அப்படி தான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து இப்படி சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்கணும். அது யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் அளித்து விட்டு தான் இப்போ இந்தியா கூட்டணி எடுத்துங்க. இந்தியா கூட்டணியில் யார் பிஎம் கேண்டிடேட்னு இல்லாமல் ஒரு கூட்டணி வந்து அவங்க அமைச்சாங்க. இன்றைக்கி மோடியை வந்து அகற்ற வேண்டும்ங்கிற ஒரு பொது எதிரி, அதுக்காக ஒரு கூட்டணி அமைஞ்சாங்க. அப்படியான ஒரு உடனடி தேவை இங்கே இருக்குதா? இப்போ திமுகவை தான் பொது எதிரி அப்படின்னு இவங்க சொன்னாலுமே கூட திமுக வந்து அகற்றுவதற்காக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி மாதிரி கூட்டணி அமைப்பாங்களான்னா அப்படியெல்லாம் இங்கே அமைவதற்கான சாத்தியம் கிடையவே கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அவங்க பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் வந்து சந்தித்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே தன்னை பலமாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். சீமான் நிரூபித்திருக்கார், 8% வாக்கு வாங்கி நிரூபித்திருக்கார். விஜய் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதிமுக கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளர் இன்னொருத்தர் கொடுக்காது அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்து யாரையாவது முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அல்லது யாரையுமே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமல் ஒரு கூட்டணியை வந்து அமைக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கான சூழல் ரொம்ப ரொம்ப குறைவு. கூட்டணி அமைகிறது அமையாதுன்றதை தாண்டி விஜயால் ஒரு இடத்த ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா? இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்கும் முதல் தேர்தலில் அவருக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா வந்து விஜயகாந்த் எப்படி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிறாரோ அது மாதிரி விஜய் வந்து இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போமே அப்படின்னு ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்புறம் திமுக, அதிமுக இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிற ஒரு பொது புத்தி இருக்கிறது, அந்த வாக்குகள் கொஞ்சம் விடும். அப்புறம் விஜயனோட கிரேஸ் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் டைம் வாக்காளர்கள் விஜய்க்குன்னு ஒரு வலிமையான ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அந்த வாக்குகள்லாம் வரும். ஃபஸ்ட்டு தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு கணிசமான வாக்குகளை வந்து விஜய் வாங்குவாங்க. ஆனால் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்லாம் முதல்வர் நாற்காலியெல்லாம் உட்காந்துட மாட்டார். கண்டிப்பாக வந்து ஒருவேளை விஜய் வந்து ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டார்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், விஜயகாந்த் மையம் தேமுதிக மாதிரி. மற்றபடி வந்து இப்போ தமிழ்நாட்டோட ஆட்சியே வந்து முதல் தேர்தலெலாம் பிடிக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் கூட அவங்க வாங்கலாம். அதுக்கடுத்து வந்து அடுத்த தேர்தல் அவர் கூட்டணி அமைப்பாரா, அந்த 5 ஆண்டுகள் அவருடைய அரசியல் நகர்வு என்ன இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் எப்படி வந்து எதிர்வினை செலுத்தப் போகிறீர்கள் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய அடிப்படை என்னென்னா, ஒரு பத்திரிகையாளராக
சினிமா பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விஜய் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவர். அவர் வந்து அவர் ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் கூட பாருங்கள் வந்து விஜய் அவ்வளோ புகழ்கிறாங்க, அவர் எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் அப்படியே தான் இருக்கிறார். அப்படி அவர் வந்து அதை ஒரு சகஜமாக பேசக்கூடிய இடம் எல்லாமே ப்ரிப்பரேஷன் அதில் தான் அவர் பேசிகிட்டு இருக்கார். வந்து இயல்பாலாம் அவர் பேச ஒரு விஜய் சேதுபதி மாதிரியெல்லாம் அவர் இயல்பாலாம் இருக்கவே மாட்டார். வந்து அவருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் அதிகம், கூச்ச சுபாவங்கிறது அதிகம். அவ்வளோ ஈஸியாக வந்து யாரோட மிங்கிலாக மாட்டார் விஜய். அது வந்து அரசியலுக்கு வந்து அது வந்து ஒரு பொருந்தாத ஒரு குணம். இனிமேல் அவர் மாறலாம் தெரில. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து சொல்ல வரேன் நான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் தாறுமாறாக கேள்வி கேட்பாங்க, எதிர்க்கட்சிக்காரர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, கூட்டத்தில் வந்து ஒரு எதிர்க்கட்சிக்காரர் ஏதாவது ஒரு கலங்கம் வைக்கலாம். இவங்க கட்சிக்காரங்களே வந்து அங்கிட்டு பிடிச்சி இருக்கிறது இங்கிட்டு பிடிச்சி இருக்கிறதுங்கிறப்ப அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னா, ஏற்கனவே ஒரு முறை விஜய் மக்கள் இயக்கம் ஒரு கூட்டத்தில் வந்து இந்த மாதிரியான ரசிகர்களுடைய ஒரு கலாட்டாகி அவர் பாதியில் அதை கேன்சல் பண்ணிட்டு ஹோட்டல் ரூமுக்கு போனார். அவர் இன்றைக்கி அவருக்கு அரசியல் ஆலோசகர்களுக்கெல்லாம் சொல்லித்தரலாம், அதெல்லாம் நாளைக்கும் வேறு விதமான மாற்றங்கள் நடக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கவனித்த வரைக்கும் விஜயனுடைய குணம் அப்படிங்கிறது அரசியலுக்கு எந்த அளவுக்கு வந்து பொருந்தி வரும். அப்போ வந்து நீங்கள் அன்றாடம் வந்து பிரச்சனைகள் வர்றப்ப இப்போ மாதிரி நீங்கள் மௌனமாகவே வாழ்த்துக்கள் மட்டுமே தெரிவிச்சுட்டு இருக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எதிர்வினை வந்து செலுத்த வேண்டியது இருக்கும், உங்களுடைய எதிர் விமர்சனங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாகவே இந்த ட்ரால் காலகட்டமாக இருக்குது. டக்குன்னு நீங்கள் என்ன எதுனாலும் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ட்ரால் நடப்பது அப்படிங்கிறது நடந்து வருகிறது. இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதுங்கிறது புஷி ஆனந்த் அப்படின்னு நினைக்கிறேன்னா, புஷி ஆனந்துடைய பல நடவடிக்கைகள் நம்ம பொதுவெளியில் பார்க்குறப்ப வந்து அது வந்து அந்தளவுக்கு ஒரு நாகரிகமான நடவடிக்கைகளாக இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் வந்து இன்றைக்கி விஜயோட பேரே சொல்லாமல் வந்து அவர் படத்தில் கூட இந்த பாடலை பாடிக்கொண்டு போய் உங்கள் விஜய் தாங்க போடுவார். அந்த தளபதி பேர் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது இல்லையா, வந்து புருஷனோட பேரை கூட பொண்டாட்டி சொல்லக்கூடாதுன்னு. அந்த மாதிரியான ஒரு பழமைவாத ஒரு நிலப்பிரபுத்துவ மனநிலையில் வந்து புஷி ஆனந்த் இருப்பதோ அல்லது விஜய் ரசிகர்களிடமே வந்து அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறை அப்படிங்கிறதோ அது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து விஜயனுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியும் சிக்கலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து இதெல்லாம் தாண்டி தான் விஜய் உணராமல் இருக்காரா புஷி ஆனந்த் வந்து தலைவலியாக வருவார், இல்லாத சரியா தெரியல. விஜய் அவர் வந்து புஷி ஆனந்த் வந்து முழுவதாக நம்பலாம்னு வச்சுக்கணும். வந்து நாளைக்கு தான் அது தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு கம்போர்ட் ஜோன், விஜய்க்கு ஒரு கம்போர்ட் ஜோன். விஜய் நினச்ச நேரத்தில் ஷூட்டிங் போகலாம், நினச்ச நேரத்தில் பேக்கப் பண்ணலாம். விஜயனுடைய கேரக்டர், விஜய் அந்த படத்தோட கதை, அந்த படத்தோட பாடல் வரி, அதோட ஓப்பனிங் சாங்கு, வைக்கக்கூடிய ஷாட்டு எல்லாமே விஜய்க்காக தான் முழுக்க தீர்மானிக்கப்படுகிறது. விஜய் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அது கிடையாது அப்படிங்கிறது. அப்போ வந்து விஜய்க்கான ஒரு கம்போர்ட், விஜய்க்கு எது வசதியாக இருக்கிறோமோ அதுதான் முழுக்க விஜயோட சினிமா வந்து உருவாகிறது. அரசியல் அப்படி கிடையாது. அரசியல் வந்து நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கான கம்போர்ட் ஜோன் கிடையாது. சினிமாவில் மாதிரியான ஒரு கம்போர்ட் ஜோன் அரசியல் கிடையாது. அரசியல் என்பது ஒரு சவால் களம், அது ஒரு கொந்தளிப்பு நிறைந்த ஒரு கடல். அதில் இந்த சுறா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி வந்து அதை வந்து எப்படி அவர் எதிர்கொள்வார்? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள். இப்போ விஜய் அஜித் ஃபேன்ஸுக்கான சண்டைங்கிறது சோசியல் மீடியாவில் எவ்வளோ தீர்மானம் நடந்தது. இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து பெருசாக அதை பண்ணுறதில்ல, அவங்க அரசியல் கட்சி ஆனதுனால பெருசாக அதை பண்ணுறதில்லன்னு வச்சுக்கலாம். வந்து ஆனால் அஜித் ஃபேன்ஸ் இன்னமும் அந்த ஒரு வன்மத்தோடு தான் இருக்காங்க. நீ வா களத்துக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து திமுக அதிமுக கூட விடுங்க, அவங்க ட்ரால் பண்ணுறாங்களோ இல்லை நாளைக்கு பொதுவெளியில் வந்து புஷி ஆனந்த் ஒன்று பண்ணுறாரு, அல்ல விஜய் வந்து தப்பாக ஏதோ ஒன்று பேசிட்டாரு, இல்லை விஜய் கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்க ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு வச்சுங்க, வந்து வேறு யாரும் ட்ரால் பண்ணணும், அஜித் ஃபேன்ஸே அதை எடுத்து ட்ரால் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளவு சவால்களை சந்தித்து இவ்வளவு நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் கடந்து தான் வந்து விஜய் தன்னை அரசியலில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஏன்னா அவருக்கு ஒரு கவர்ச்சி இருக்குதுங்கிறப்ப விஜயை பார்ப்பதற்கான ஒரு இது இருக்கும் வந்து. ஆனால் அது அடுத்தடுத்த கட்டத்தில் அவர் தக்க வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறது தான் விஜயோட அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சவாலை சமாளிக்குமா சுறா என்பதை பொறுத்து பார்ப்போம். நன்றி சார், உங்களோட நேரத்தில் மிக்க நன்றி. நன்றி.